சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தள்ளி தள்ளி போட்டு நடக்காமலேயே போய்கொண்டிருந்தது இன்று நடக்க உள்ளது. எத்தனை நாள் தான் தள்ளி தள்ளி போட்டு கொண்டே இருப்பது? வாழ்க்கையில் நீ எதையுமே இதுவரை சாதிக்கவே இல்லையே. ஆனால் இன்றிலிருந்து நிச்சயமாக நீ செய்யும் விஷயங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். நான் தான் எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டு விட்டேன் என்று நினைக்கிறேன். நான் உன் கூட இருக்கும் பொழுது சில விஷயங்கள் ரொம்ப நாள் கழித்து நடப்பது கூட மிக சீக்கிரமாகவே நடக்கும். இதுதான் தெய்வத்தை வணங்குவதற்கும் வணங்காததற்கும் வித்தியாசம். உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாய். வெற்றியை பார்ப்போமா, நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குமா, இப்படியெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கடமையை மட்டும் செய். உன்னுடைய வாழ்க்கையின் நற்பலன்கள் உன்னை தேடி வரும். எத்தனை நாள் தான் நீயும் சோர்ந்து போவாய்? இனி ஒரு காலமும் ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் சோர்வு கிடையாது. இத்தனை நாள் முயற்சிகள் சுறுசுறுப்பாக செய்தான், ஆனால் அதற்கான பலன்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையை எடுத்தால் வாழ்க்கையில் எல்லாமே சுறுசுறுப்பாக முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, நீ செய்யும் விஷயமாக இருந்தாலும் சரி, வெற்றியை தந்து உன்னை அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி உன்னை மிகப்பெரிய ஆளாக சூழ்ந்து போய் எந்த இடத்திலும் உட்கார்ந்து விடாதே. காலம் எப்பொழுது கை கொடுக்கும் என்று தெரியாது. அந்த கையை கொடுக்கும் பொழுது அந்த கையை பிடித்து நீ எழுந்து உட்கார்ந்து விட, அதற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ஓட ஆரம்பித்து விடலாம். ஓட ஆரம்பித்தால் ஒரு பொழுது நிலைத்து விடக்கூடாது. எத்தனை கல்முள் குத்தினாலும் அத்தனையும் தாண்டி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி கிடைக்கும். தோல்வியை சந்தித்து விட்டோமே என்று நினைக்காதே. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்தை பார்த்துதான் இப்பொழுது இந்த இடத்தில் இருக்கிறாய். சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். போராடு. போராடினால் தப்பில்லை. போராடாமல் அமைதியாக இருந்தால்தான் தப்பு. உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரை தள்ளி தள்ளி போய்கொண்டே இருந்த விஷயம் மனது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க உள்ளது. அதனால் இந்த நேரம் சோர்ந்து அமைதியாக உட்கார்ந்து விட்ட எல்லாமே கஷ்டமாகிவிடும். நான் எது உனக்கு சொன்னாலும் நல்லதுக்குத்தான் சொல்வேன் என்று நம்பு. உன்னுடைய அனைத்து கவலைகளையும் ஒரு நொடியில் நான் மாற்றுகிறேன். எனக்கு எல்லா சக்தியும் இருக்கிறது, ஆனாலும் நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன் என்று நீ எதுவாக இருந்தாலும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான். நீ அனைத்தையும் புரிந்து கொண்டாய். இனி எல்லாம் நல்ல முறையில் நடக்கும். இனி எந்த ஒரு கஷ்டங்களும் தடங்களும் இருக்காது. எந்த ஒரு சுப காரியமும் நல்ல விஷயமும் தள்ளி தள்ளி போகாது. எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். காலம் முழுவதும் இன்பமாக செழிப்பாக உன் வாழ்க்கை அமையும். தைரியமாக எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.